உண்மை இல்லாவிட்டால் எப்படி அடிச்சுது? உண்மை அனுபவம் உண்மை, ஆனால் அனுபவம் நிலை அல்ல. நிலை மாறின உடனே பொய்யாகி போய்விடுகிறது, எழுந்தவுடன் இல்லாமல் போய்விடுகிறது. நான் பார்த்த இந்த பிரபஞ்சம், நான் உற்பத்தி செய்த இந்த மலை மடு அத்தனையும் வித்தின செகண்ட், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இல்லாமல் போயிடுதுப்பா. அதுதான் அதுக்கு பேர் அசத்து. இதுக்கு சத்து, அதற்கு அசத்து. 3 காலத்தில் இல்லாததுக்கு துச்சம். இதான் வேதம் இருப்புத்தன்மை என்கின்ற சத்தென்கின்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு இந்த வார்த்தைக்கு ஒரு இலக்கணம் கற்பிக்கிறது. 3 காலத்திலும் இருக்கக்கூடியது சத்தென்றும், தற்காலிகமாக இருக்கக்கூடியது அசத்தென்றும், எப்போது இல்லாததை துச்சம் என்றும் சொல்கிறது. அதான் மெய்யா. இப்போ இந்த அத்துணையிலும் மாறுகின்ற அத்துணையிலும் மாறாமல் ஒரு வத்து இருக்கிறது. நம்ம அன்னைக்கு நேற்று பார்த்தோம். எது எது? அத்திபாதி பிரியம் ரூபம் நாமச்சேத் அம்ச பஞ்சகம். அத்திபாதி பிரியம் ரூபம் நாமம் என்கின்ற 5 ஃபேக்டர்கள் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்திலே எதுவும் இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று சொல்லி பார்க்கலாம். இருப்புத்தன்மை இல்லாதது அப்கோர்ஸ் இருக்க முடியாது. சரி, தெரிகின்றது என்பது இல்லாமல் ஏதாவது இருக்க முடியுமா? அதுவும் இருக்க முடியாது. உபயோகம் இல்லாமல் ஏதாவது இருக்குதா? சிறுதுருப்பும் பல்குத்த உதவும் தான். அன்னைக்கு நான் சொன்னது போல ஒரு முள்ளு கூட பகவான் எதுக்கு படைச்சிருக்காருன்னா உங்களுடைய சின்ன பாபம் போட்டு காலில் பட்டுன்னா அப்படிங்கிற ஒரு சின்ன பாவம் போயிடும். அப்போ அதற்கு ஒரு உபயோகம் இருக்கிறது. சரி, அப்புறம் என்ன இருக்கிறதுனா 5 ஃபேக்டர்ஸில் 3 ஆச்சு. உருவம் அதற்கு உண்டான பெயர். இப்படி 5 ஃபேக்டர்கள் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லை. இதில் 3 காலத்திலும் மாறாமல் இதில் சில ஃபேக்டர்ஸ் இருக்குது, சில ஃபேக்டர்ஸ் போய்கொண்டே இருக்குது. இதில் எது எது? அத்தி பாதி பிரியம். இருக்கிறது என்பது எந்த காலத்திலும் மாறாது. சரிங்களா? தெரிகிறது என்பது எந்த காலத்திலும் மாறாது. உபயோகம் என்பது எந்த காலத்திலும் சக்தி ஆனந்தம் என்பது இந்த அத்துணை வஸ்துக்களிலும் அதைத்தான் பார்க்கும் இடம் என்றும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரமானந்தம் என்று சொல்றோம். இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான்னு அங்கே காட்டு பார்க்கிறோம். எப்படி காட்டுறது? எப்படி காட்டுறது? அதான் அத்தி பாதி பிரியம். இந்த 3மாக இறைவன் அத்துணை வஸ்துக்களிலும் வியாபித்திருக்கிறார். அதனால இறைவன் இல்லாத இடமே கிடையாது. அத்துணையுமாக இறைவன் இருக்கிறார். சரி, அப்போ இது மெய். இதுதான் மெய்யா. எல்லா உலகத்திலும் எப்படி சூத்திரே மணிகனா இவ என்று பகவத்கீதையில் அழகா சொல்லி, எப்படி மாலையானது ஒரு நாரிலே கோர்க்கப்பட்டு தொகுப்பாக மாலை என்கின்ற பெயருக்கு ஆதாரமாக இருக்கிறதோ, அதுபோல பகவான் இங்கு இருக்கக்கூடிய அத்துணை நாம ரூபங்களுக்கும் ஆதாரமாக இருந்து கொண்டு இருப்புத்தன்மை, ஜொலிக்கின்ற தன்மை, உபயோகம் என்கின்ற சச்சிதானந்த ஸ்வரூபமாக அத்துணையிலும் வியாபித்திருக்கிறார். அப்போ அடுத்தது மெய்யா, விமலா. விமலம் என்றால் மலம் சேராதது. நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம். எப்படி இந்த ஆகாசமானது அத்தனையும் தன்னில் தாக்கி இருந்தாலும் எதனாலும் அதை அசுத்தப்படுத்த முடியாது. காரணம் என்னன்னா, ஏன் ஆகாசத்தை அசுத்தப்படுத்த முடியாது? ஏன் சொல்ல முடியுமா? ஆகாசத்துக்கு அவயவங்கள் இல்லை. ஆகாசத்துக்கு அவயவங்கள் இல்லை. ஆகாசத்துக்கு பாட்டுகள் கிடையாது. எதுக்கு பாட்டு இருக்கிறதோ அதுதான் அழுக்காகும். எது ஏகமாக வியாபித்திருக்கிறதோ அதற்கு சூட்சுமமாக எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய ஒன்றை நீ மாற்றி அமைக்க கூட முடியாது. ஆகாசத்தை வீட்டை அந்த இது மாதிரி ஜன்னலை தூக்கி அங்கே வைக்கலாம், இதை தூக்கி இங்கே வைக்கலாம், வைக்க முடியுமா? முடியாது. காரணம், எந்த நிலையிலும் அது மாறாமல் அது அதுவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி சட்டென்கின்ற வஸ்துவாக என்றும் எதிலும் சாராததாக, எதனாலும் அழுக்கப்பட முடியாததாக இருக்கக்கூடியதாக அப்படிப்பட்ட நீ விடைப்பாக
எருதின் மேல் ஏறி வருகின்ற பேரானந்தத்தை தரக்கூடியதாகிய நீ உன்னை யாரு உய்யன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா, என்னுடைய உள்ளத்திலே ஓங்காரம் என்கின்ற சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நீ என்னுடைய சுயரூபத்தை என்னுடைய சொரூபத்தை எனக்கு காட்டியிருக்கக்கூடிய நீ எப்படி காட்டினாய்? மெய்யா என்றும் மாறாத சத்வடிவமாக அனைத்திலும் வியாபித்திருக்கக்கூடியதாகிய நீ எந்த ஒரு அஞ்ஞானத்திற்கும் ஆளாகாத நீ, அஞ்ஞானம் என்கின்ற அழுக்கு இல்லாத நீ எருதின் மேல் ஏறி வருகின்றாய். இப்போ உன்னை நான் எப்படி தெரிஞ்சிட்டேன்? இப்படி நீ வருகின்ற உன்னை நான் எப்படி தெரிந்து கொண்டேன்? வேதங்கள் ஐயா என ஆன்று அகழ்ந்த நுண்ணியன. ஏகப்பா, இந்த வேதங்கள் எல்லாம் எப்படி இந்த பகவான் எப்படி இருக்கிறார், இந்த சத்வஸ்து எப்படி இருக்கிறது என்று வேதங்கள் சொல்கிறது. பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாய. பகவான் இந்த பிரபஞ்சத்தில் எப்படி அப்பா வியாபித்திருக்கிறார், எப்படி இருக்க நீங்களும் நானும் எப்படி இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்றால் மாயைக்கு உட்பட்டு பாப புண்ணியங்களினுடைய பலனாக நானும் நீங்களும் இந்த 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 பிரபஞ்சத்திலே வந்து உதித்திருக்கோம். ஆனால் அவர் மாயை தன்னடக்கிக் கொண்டு தனக்குள் அடக்கிக் கொண்டு மாயையை தன்னில் பயப்படுத்தி கொண்டு என்னுடைய கட்டுப்பாட்டு, அதனால அவர் பேரு ஈஸ்வரன். ஈஸ்வரன் என்றால் ஈஸ்வரத்வாதிதி ஈஸ்வரன். இந்த மாயையை தன்வயப்படுத்தி கொண்டு மாயை வசம் தான் ஆகாமல் பிரகிருதி சுவாம் அதித்தாய, இந்த பிரகிருதினா இந்த பிரபஞ்சத்துக்கு எது காரணமாக இருக்கிறதோ அதற்கு பேர் மூலப்பொருளாக இருக்கிறதோ அதுக்கு பேர் பிரகிருதி. இந்த பிரகிருதியை தன்வயப்படுத்தி கொண்டு அவர் இந்த தான் இருப்பதாக காட்டிக் கொண்டிருக்கிறார். நம்ம தான் பிறக்கிறோம், அவர் காட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்ம வினைப்பயனுக்கு உட்பட்டு கர்ப்பவாசம் செய்து பிறக்கிறோம். அவர் தான் இருப்பதாக காட்டிக் கொண்டிருக்கிறார். அதுதான் அவதாரத்துக்கும் நமக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். நாம் வினைப்பயனால் வருகிறோம், அவர் நம்முடைய வினைப்பயனால் வர்றார். சம்பவாமி யுகேகை, எப்பப்பெல்லாம் அநியாயங்கள் எல்லாம் தலை தூக்குகிறதோ அப்பொழுது நாமெல்லாம் சேர்ந்து வேண்டுகின்ற போது நம்முடைய வினைப்பயனாக அவர் வந்தார். சமஷ்டி பிராரப்தத்தினுடைய காரணமாக அவர் வருகிறார். அதனாலே இந்த பிரபஞ்சத்தில் அவர் வந்ததுனால எந்த விதமான ப்ராப்ளமும் அவருக்கு இல்லை தான். அவர் வந்ததுனால நமக்கு தான் ப்ராப்ளம். ஏன் இதுவரைக்கும் ஏதோ நிம்மதியாக போயிட்டு வந்துட்டு இருந்த எதை பற்றி சிந்திக்காம இப்போ மண்டைக்குள்ள பூந்து எதையோ சொல்ல வச்சு என்னத்தையோ திங்க் பண்ண வைக்கிறாரு. அவர் வந்தது தான் எனக்கு ப்ராப்ளமே தவிர நான் வந்தது அவருக்கு ப்ராப்ளம் இல்லை. அதுபோல் விமலா எதற்கும் எந்த நிலையிலும் சம்பந்தப்படாமல், எப்படி அவர் சம்பந்தப்படாமல் இருக்காருங்கிறீங்க? ஆனால் அவர் தான் சிருஷ்டிகர்த்தா, இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்தவர், இந்த சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு நல்லா சொல்றீங்களே, எப்படி அது எப்படி நான் ஏற்றுக்கிறது? பகவான் சொல்றார், சாதுர்வர்யம் மயா சித்தம் குணகர்ம விபாக யோகோ தச்ச கர்த்தாரம் அபிமா வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். இந்த 4 விதமான வர்ணாசிரம தர்மங்களோடு கூடியதாகி இந்த பிரபஞ்சத்தை நான் படைத்தேன் அப்படின்னு முதல் வரி சொல்லிட்டு, நரம்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசணும். அதுபோல முதல் வரியில நான் தான் படைச்சேங்கிறார், அடுத்ததுல நான் படைக்கவில்லை. என்னை படைச்சாரா படைக்கலையா? சாதுர்வர்யம் மயா சித்தம் குணகர்ம விபாக யோகோ தச்ச கர்த்தாரம் அபிமா வித்தி அகர்த்தாரம் அவ்யயம் என்று சொல்றார். இரண்டு எப்படி ஏற்றுக்கொள்வது?
இப்ப சிருஷ்டிகர்த்தாவாக ஈஸ்வரனாக ஈஸ்வரன் என்கின்ற நிலையில மாயா சபல பிரம்மனாக ஆகி இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறார். பாருங்க, தோற்றுவிக்கிறார்கள் படைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? மேனிஃபெஸ்ட் ஆகிறார். அவரே இந்த பிரபஞ்சமாக மாறுகிறார். படைத்தார் என்றால் பிராமமாயிடும். படைத்தால் என்றால் என்ன? படைப்புக்கு படைப்பாளி, படைப்புக்கு மூலப்பொருள், படைக்கின்ற இந்திரியம், 3 வேர்டு. ஆனால் இவர் அப்படி அல்ல, தானே இந்த பிரபஞ்சமாக வியாபிக்கிறார், மேனிஃபெஸ்ட் ஆகியிருக்கிறார். எப்படி இது நடக்கும்? இது முடியுமா? தானே இந்த பிரபஞ்சமாக ஆகிறதுனா என்னங்க? கொயவன் சட்டியை படைச்சிட்டு கொயவனே சட்டி ஆயிட்டான். கொயவன் சட்டி ஆக முடியுமா? ஆகாது. அப்போ படைப்பு என்பது படைக்கப்பட்ட பொருளிலிருந்து வேறாகத்தான் இருக்க முடியும். அப்படி இருக்க போது இவர் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆனார் என்றால், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய நீ, பொட்டன்ஷியலி பிரகிருதி என்கின்ற ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய நீ எப்பொழுது உறக்கம் என்கின்ற அந்த நிலைப்பாடு லேசா மாறுடனே ப்ரொஜெக்ட் ஆகுது. இந்த உலகமே ப்ரொஜெக்ட் ஆகுது. அப்படி உறக்கம் என்கின்ற நிலை உன்னை கவ்வுகின்ற போது உன்னால் ஒரு உலகத்தை படைக்க முடியும் என்றால் அவரால் முடியாது. சோட்டாவான நீயே ஒரு உலகத்தை படைக்கிறேன்னா அவர் சர்வசக்திவான், சர்வவியாபி, சர்வஜன், அவர் படைக்க முடியாதா? அப்போ நாம் இந்த உலகத்தை, கனவுலகத்தை படைப்பதற்கு கனவு என்கின்ற ஒரு நிலைப்பாடு தேவையாகும். இல்லை, நீ படைக்க முடியுமா? ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் கனவுலகை படைக்க முடியாது. அப்போ அவருக்கு என்ன தேவை? அங்கே கனவு என்கின்ற ஒரு நிலைமாற்றம் என்பது ஏற்படுகிறது. கரெக்டுங்களா? கனவு என்கின்ற நிலைமாற்றம் ஒடுங்கி இருக்கக்கூடிய என்னுடைய சைத்தன்யத்திலே ஏற்பட்டவுடன் கனவு என்பது ப்ரொஜெக்ட் ஆகிறது. அதுபோலதான் மாயை என்கின்ற ஒன்று ஈஸ்வரனிலே ஏற்படுகிற போது அவர் சிருஷ்டிகர்த்தாவாக ஆகிறார். அதனால்தான் அவரால் படைக்கப்பட்டது இந்த பிரபஞ்சம் என்று சொல்றோம். சரி, அவரால் படைக்கப்பட்டது இந்த பிரபஞ்சம் அப்படின்னா அவர் இந்த உலகத்தை படைத்து எந்த அடிப்படையில் இந்த உலகத்தை படைத்தார்? நீங்க இந்த உலகத்தை படைப்பதற்கு என்ன காரணம்? நீங்க கனவு உலகத்தை படைப்பதற்கு என்ன காரணம்? எதை மூலமாக வைத்து கனவு ப்ரொஜெக்ட் ஆகுது சொல்ல முடியுமா? என்னுடைய அனுபவம், என்னுடைய பூர்வ அனுபவங்கள், நான் இந்த ஜென்மத்திலும் போன ஜென்மத்திலும் அனுபவித்த அனுபவத்தினுடைய தொகுப்பு வாசனைகளோடு கூடி, வாசனைகள் மட்டுமல்ல மற்ற அனுபவங்கள் அத்தனையும் சேர்ந்து என்னாகிறது? ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய எனக்கு ஒரு ப்ரொஜெக்ட் ஆகி இந்த கனவானது இருக்கிறது. அப்போ அவருக்கு என்னன்னா, நமக்கு அனுபவங்கள், பழைய அனுபவங்கள் எல்லாம் காரணமா இருக்கு. இந்த உலகத்தை படைத்த அவருக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, அவர் சொல்றாரு ஒரு இதுல, உபநிஷத் சொல்லுது, சதமோதப்யத சதபஸ்தத்வ யதிதம் கிஞ்சமசஜத தத்சித்வா ததேவானுப்ராவிசது நிருத்தஞ்சா நிருத்தஞ்ச நிலையனஞ்சா நிலையனஞ்ச சத்தியஞ்ச நிருதஞ்ச சத்தியம் அபவதுங்கிறது. சத்தியம் அபவது, சத்தியவத்துவாக இருக்கக்கூடிய அந்த பகவான் தன் ஐக்கியதை இப்போ நீங்கள் வடமெல்லாம் வீட்டில் மாட்டிருக்கிற பார்த்துருப்பீங்க. அப்போ பகவான் தியானம் பண்ணிட்டு இருப்பார், பார்த்துருக்கீங்களா? சிவன் தியானம் பண்ணுற மாதிரியும், பெருமான் தியானம் பண்ணுற மாதிரி, ஆஞ்சநேயர் தியானம் பண்ணுற மாதிரி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்மெல்லாம் யாரை நோக்கி தியானம் பண்ணுறோம்? அவரை நோக்கி தியானம் பண்ணுறோம். அவர் யாரை நோக்கி தியானம் பண்ணுறார்? அவர் யாரையா தியானம் பண்ணுறார்? நீங்கள் நானும் அவரை தியானம் பண்ணுறோம், ஓகே. அவர் யாரை தியானம் பண்ணுறார்? இல்லைப்பா, அவர் பூர்வ முதல் உலகத்தை, அதாவது அதுக்கு என்ன சொல்றது, கல்பத்தை, போன
படைப்பை தியானம் பண்றார். இந்த படைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று, எப்படி ஒரு டிராயிங் மாஸ்டர் வந்து தனக்குள்ளே முதல்ல அந்த ஒரு இன்ஜினியர், அந்த இன்ஜினியர் என்ன பண்றார், இந்த வீடு இப்படி இருக்க வேண்டும் என்று தனக்குள்ளே ஒரு தியானம் செய்து ஒரு டயக்ராம் எடுத்துக்கிறார். அதற்கு பின்னால் அதை வெளியில் கொண்டு வர்றார். அதுபோல பகவான் முதல்ல இருக்கக்கூடிய படைப்பை பற்றி யோசனை பண்றார். யோசனை செய்கின்ற போது நமக்கு எப்படி தலைவாசல் இந்த இடத்துல இருக்கணும், வாஸ்துபடி இது இப்படி இருக்கணும், அது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும் பார்க்கணுமோ, அதுபோல அவர் பூர்வ ஜென்ம கர்மாவை பார்க்கிறார். சங்கீத கர்மத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த ஜீவர்களது நிலைப்பாட்டுகளை யோசனை பண்ணி அதற்கு தக்கபடி இந்த படைப்பை பிரதி பண்றார். எப்படி ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு வீட்டுக்காரர் என்னென்ன வேண்டும், அதற்கு என்னென்ன தேவை, எப்படிப்பட்டு இருக்க வேண்டும், அதுக்கு என்னென்ன வாஸ்து அது இது என்னென்னமோ இருக்க, அதெல்லாம் அவர் என்ன விருப்பப்படுறாரோ அவரது நிலைப்பாட்டுக்கு தக்கபடி, அவரது பணத்துக்கு தக்கபடி, அவரது வசதிக்கு தக்கபடி இவர் படிக்கிறார். அதுபோல ஒவ்வொரு ஜீவனும் பூர்வ ஜென்மத்தில் என்னென்ன செய்து கொண்டு தனக்கென்று எதெல்லாம் வைத்து கொண்டிருக்கிறார்களோ அதை பொறுத்து இந்த பிரபஞ்சத்தை பகவான் படைக்கிறார். அதனால் அவர் சதபோதப்யத சதபந்தத்வ தத் சிருஷ்டுவா, அப்படி இதெல்லாம் பற்றி அவர் யோசனை பண்ணி எப்படி நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் எனக்கு இது வேண்டும் இது வேண்டாம், அவர் ஆகாதவர் இவர் ஆனவர், அதனால தான் கனவுல கடைசிக்கு மாமியார கனவுலையாவது அடிச்சுக்கலாம். உள்ளுக்குள்ள தாக்கம் பண்ண வேண்டும் என்று. அதுபோல ஒவ்வொரு ஜீவனும் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதோ அதற்கு தக்கபடி அந்தந்த பாப புண்ணியங்களினுடைய தொகுப்புப்படி எதை சேர்த்து வைத்திருக்கிறார்களோ அப்படி இந்த பிரபஞ்சத்தை படைத்து தத் சிருஷ்டுவா ததேவ அனுப்பிராவிசது, அதற்குள்ளே அவர் நுழைந்தார். படைத்துவிட்ட ஜடமாக படைக்கப்பட்ட அந்த படைப்பில் இவர் நுழைகிறார். நுழையிறதுன்னா எப்படின்னா எப்படி கிரகப்பிரவேசம் பண்ணுறது அந்த மாதிரி பகவான் இந்த பிரபஞ்சத்தில் நுழைஞ்சாரா, இல்லை ஒரு ஓட்டைக்குள்ளே எலி போகுது அது மாதிரி நுழைஞ்சாரா, வாயில் சாப்பாடு நுழையுது அது மாதிரி நுழைஞ்சாரா, எப்படி நுழைஞ்சாரா? தானே அத்தனையுமாக வியாபித்து காட்டுகிறார், தானே அத்தனையுமாக வியாபிக்கிறார். அதை தான் நுழைத்த ததேவானு பிராபித்தது ததனு பிரவிச்ச சத்தியத்தச்சாவது. அப்படி தன்னுடைய மாறாத தன்மை என்கின்ற சத்வத்துவினுடைய அந்த தன்மையை மாற்றி ஒவ்வொரு வஸ்துகளிலும் இருப்புத்தன்மையாக அவர் காட்டுகிறார். அதனால்தான் மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஒன்று ஆழ்ந்தகழ்ந்த நுண்ணியனுங்கிறது. ஆழ்ந்தகன்ற வேதங்கள் பகவானை பற்றி எப்படி சிந்திப்பது, எப்படி சொல்வது என்று ஆழ்ந்தகன்று. ஆழ்ந்தகன்றுன்னா என்ன? எப்படி பகவானை பற்றி விளக்குவது என்று வேதங்கள் ஆராய்ச்சி செய்தார். ஆராய்ச்சி செய்துட்டு கடைசியில் என்ன சொல்றாரு, வேதங்கள் ஐயா என ஆழ்ந்தகன்று என்று சொல்றது ந சக்ஷுஷா கிருஷ்யதே, கண்ணுனால பார்க்க முடியாதுன்னு சொல்றது. நாபி வாச்சா, வாக்கினால் விளக்க முடியாதது. அப்புறம் எப்படின்னா ந அந்நிய தேவ ந தபசா கர்மனா, தபஸினாலும் அடிக்க முடியாதப்பா, எந்த கர்மங்கள் செய்தாலும் நீ பண்ண முடியாதப்பா. அப்புறம் எப்படித்தாப்பா முடியும்னா, நீ எதை இருந்தாலும் இல்லை இல்லைங்க தபஸ் செய்ய வேண்டாங்கிற, கர்மத்தினால முடியாதுங்க. கர்மனான பிரஜையா தனேன தியாகே நைகே அமிர்தத்வமான சுகு ந கர்மனா, எந்த ஒரு கர்மத்தை செய்தாலும் நீ ஞானத்தை அடைய முடியாதுன்ற. ஞானத்தை நான் அன்னைக்கே சொல்றேன், ஞானத்தை அடையணும்னா என்ன பண்ணணும்? ஞானம்னா என்ன? அறிவு. அறிவு பெறணும்னா என்ன பண்ணணும்? அறியாமையை போக்கணும். அதுதான் தவிர மேலேறி
கைவல்ய நவனியத்தில் சொல்கிறார், மலை மேலே தலைலாம் குதிச்சா வருமா. விவேகானந்தர் அழகாக சொல்லுவார், ஒரு கடற்கரையில் உட்காந்துட்டு இருந்தாராம், அப்படியே ரெஸ்ட்டாக உட்காந்துருக்கார். ஒருத்தர் வந்து கடல் மேலே நடக்கிறார், மேலே அப்படியே நடந்துட்டு போகிறார். ரொம்ப தூரம் போயிட்டு திரும்பி வர்றார். அங்கே பெரிய கூட்டம். இவரும் வந்து பேசாமல் உட்காந்துருக்கார். ஒரு ஆளுக்கு இவரை பார்த்து ஆச்சரியமாயிட்டு, ஏயா அவ்வளோ பெரிய சாதனை பண்ணுறாரு, நீ இங்கே உட்காந்து டேமேஜ் உட்காந்துருக்கிறியே, அதை போய் பார்க்கலையா அப்படின்னு. அங்கே என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி கடல் மேலே 1 கிலோமீட்டர் நடந்து போகிறார். அதால் கூப்பிட்டுட்டார். கூப்பிட்டு என்னப்பா பண்ணேன், நான் கடல் மேலே நடந்தேன். அப்போ அவர் சொன்னாரா, இதுக்கு எவ்வளவு என்ன எப்படி இது உனக்கு சாத்தியமாச்சு? 12 வருடங்கள் விடாமல் வேறு எதை பற்றியும் சிந்திக்காமல் இதே தபஸ் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு இது சாதிச்சது. அட பாவி, இந்த 12 வருஷம் ஒழுக்கமாக உழைச்சி சம்பாதிச்சிருந்தீங்கன்னா ஒரு போட் வாங்கிக்கலாம். அந்த போட் வச்சா இந்த 1 கிலோமீட்டருக்கு அந்த கடல் பூரா சுற்றி வரலாம். இது தேவையா அப்படின்னு. அதுபோல் தபஸினாலே ஆவது என்பது இதுதான். அப்போ தபஸ் ஆகாதான்? அன்றைக்கி நான் சொன்னது போல் தபஸ் அவசியம். எதற்கு அது தேவையோ அதோடு நிறுத்திக்கும். நீங்கள் குங்குமம் வர வைக்கிறதுக்கு அல்ல ஞானம். ஞானம் என்பது விபூதி வர வைக்கிறதுக்கு அல்ல. ஞானம் என்பது வேறு ஏதோ எதுக்கோ அல்ல. வாயிலிருந்து லிங்கம் எடுக்கிறது அல்ல ஞானம். ஞானம் என்பது புரிதல், இறைவனை பற்றிய புரிதல், உன்னை பற்றிய புரிதல், இந்த உலகத்தை பற்றிய புரிதல். இதற்கு மேலே ஞானம் என்பது எதுவும் கிடையாது. ஞானத்தினால் ஆவதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், புரிதல் மட்டும்தான். இதனால் என்ன பாடா? புரிதல்னால் உனக்கு என்னன்னா, நான் இந்த சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய துக்கங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லைப்பா. இதெல்லாம் ஆகமா பாயினோ தாம் சிந்தித்த சம்பாரத்தை, இதெல்லாம் வருவதும் போவதுமாக இருக்கக்கூடியதானே தவிர இதுவே நிலையானது அல்ல. துக்கம் என்பது நிலையானதாக இருந்தால் நீ எப்பொழுதும் துக்கியாகவே இருக்க வேண்டும். கரெக்டா? துக்கம் நிலையா? ஏன், அதாவது என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் அனுபவிக்காத மிகப்பெரிய துக்கத்தை ஒரு சமயத்தில் அனுபவிக்கிறேன். 4 நாள் போகிறது எந்திரிக்கிறது இல்லை, அதே நினைப்பார்த்து 4வது நாள் ரொட்டிக்கு வண்டியப்பான ரொட்டிக்கு வண்டி செத்த பிணங்களை பார்த்து சாகாத பிணங்கள் அழுகிறதுன்னு சொன்னார். இவ்வளோதாப்பா வாழ்க்கை. இதை புரிந்து கொள்வது தான் ஞானம். இந்த ஞானத்துக்கு மேலே இன்னொரு ஞானம் அவசியம் இல்லை. அந்த ஞானத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சரி, இப்படிப்பட்ட இந்த வஸ்துவை ஆச்சாரியார் நடத்துகிறார், வேதங்கள் சொல்கிறது, இதெல்லாம் நம்மெல்லாம் கேட்டுட்ருக்கிறோம். ஒரு 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 பாடசாலையில் வாத்தியார் எல்லாம் நடத்தி முடித்தார். நடத்தி முடிச்சுட்டு புரிஞ்சுதாப்பான்னு கேட்குறாரு. தெரிஞ்சுதான் கேட்குறேன். உடனே என்ன மாதிரி ஒரு அதிக பிரசங்கி தெரிஞ்சதுங்க. உடனே சாமிஜி சொன்னாரா, உட்கார உனக்கு தெரியலன்ட்டு. அடுத்த பையனை பார்த்து உனக்கு தெரியுமாண்ண, நம்ம ஆளுக்கு தான் இருக்குது. அவன் தெரிஞ்சதுன்னு சொன்ன உடனே இல்லைன்ட்டார். அப்போ என்ன, தெரியல, எனக்கு தெரியலன்னு அவன் சொன்னாரான். நீயும் உட்காரியாட்ட. தெரிந்ததுக்கும் இல்லை, தெரியாதது என்பதும் இல்லை. அப்போ எதுதான்? நான் இன்னொரு பையனை கூப்பிட்டு கேட்டார். சாமி நான் சொல்லுப்பான். தெரிந்தது போல் இருக்கிறது ஆனால் தெரியல, தெரியாது போல் இருக்கிறது தெரியல. அப்போ நீ தாயா தெரிஞ்ச. இதுதான் ஞானம். உன்னை நீ அறிந்தாயாக உனக்கு ஒரு கேடுமில்லை, என்னை நீ கேட்டதாலே உனக்கு இதை உரைத்தேன். நீ யார் என்கின்ற ஆராய்ச்சி செய்தால் எனக்கு தெரிந்தது போல் இருக்கிறது தெரியல, தெரியாது போல் இருக்கிறது தெரியலப்பா. இந்த நான் இந்த லௌகீக விஷயங்களிலிருந்து வேறுபட்டது. இந்த அத்தனையும் சுகம் துக்கம், லாப நஷ்டம், சீத உஷ்ணம், இதெல்லாம் என்மேல் வந்து போவது. எனவே இதை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அசோச்சியானந்த சோச்சியத்துவம் பிரஜாவாதாம்ச பாசத்தே கதாசூன அகதாசூன நான் சோச்சந்தி. கவலைப்படாதே. பகவான் ஆரம்பித்தார், கவலைப்படாதே அப்படின்னு ஆரம்பித்து போட்டு கடைசியில் சொல்கிறார், சர்வதர்மான் பரித்தெக்க மாமேகம் சரணம் பிரஜ அகம்பா சர்வ பாபேத்தியக
மோட்சை கவலைப்படாது. கவலைப்படக்கூடாதவைகளுக்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீ இத்தனையும் படிச்சுட்டு கடைசியில் கவலைப்படாதே, என்னை சரணாகதி அடை. ஈஸ்வர சரணாகதியினால் நீ எந்த கவலையும் உனக்கு வராது. காரணம் எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய்க்கென்றோ என் கவலை. அவர் பார்த்துக்குவார்ப்பா, நீ ஏன்பா அனாவசியமாக அழுத்திக்கிறேன், எது வந்தாலும் போனாலும் அவர் இருக்கிறார் என்று சொல்வதுதான் வேதங்கள் ஐயா என ஆழ்ந்தகன்ற நுண்ணியன். நுண்ணியன்னா நூதன விவேகியுள்ளம் நுழையுமாகி பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புரிதலாம். வெறும் அறிவிருக்கிறவனுக்கெல்லாம் புரிஞ்சிடாது பாட்டு, வெறும் அறிவிருக்கிறவனுக்கெல்லாம் புரிஞ்சிடாது. அப்போ அதுக்கு என்ன வேணும்? இறைவனது பூத ஜென்மங்கள் கோடி, பல கோடி ஜென்மங்களிலே நீ செய்த புண்ணியத்தினுடைய விளைவாக ஈஸ்வர அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஞானத்தை நீ பெற முடியும் என்று வேதங்கள் நாளைக்கு ஹரிஓம் சேக் மஸ்தான் அவருடைய நாரஸ்வர மந்திர இசையோட நிகழ்ச்சி ஆரம்பமாகி ஸ்ரீமதி பாலானந்தம் லைஃப் ஷேக்கரா டான்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களுடைய சிஷியர்களுடைய பரதநாட்டிய நிகழ்ச்சி நடக்கும். அதுக்கப்புறம் ஜெயந்தி விழாவுக்காக ஆகஸ்ட் மாதம் குழந்தைகளுக்கு போட்டி நடக்கும். காலேஜ் குழந்தைகளுக்கு, பள்ளி மாணவ மாணவர்களுக்கும் போட்டி நடக்கும். கிட்டத்தட்ட 9 போட்டிகள். 9 போட்டிகளுக்கே முக்கியமான குழந்தைகளுக்கு நாளைக்கு இந்த பரிசளிப்பு விழா நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிப்பவர் வந்து கோயிலுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஜாயின்ட் கமிஷனர் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு முன்னிலை வகிக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பரிசுகள் வழங்குபவர்கள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் அரங்காவளம் குழு தலைவர் ஸ்ரீமதி ருக்மணி பாதிவேல் ராஜன் அவர்கள் கலந்துட்டு பரிசுகள் வழங்குகிறாங்க. அத்துணை நிகழ்ச்சியிலுமே சுவாமி கடமை தாண்டி என்னோட திரையம்பரம் சாந்தி நகர் சொல்லிட்டு போகணும். ஓம் திரையம்பரம் पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। जय बोलो सद्गुरु शिवानंद भगवान की जय। जय बोलो श्री स्वामी चिदानंद महाराज की जय। जय बोलो श्री स्वामी विमलानंद महाराज की